ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி தெரியுங்களா? ஜீரக தண்ணி இன்றோட 7வது நாள்ப்பா. சரிங்க, புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பழையசாக இது 7வது நாள் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது என்னன்றது புரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸால் தண்ணி, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி ஆற வச்சு குடித்தோம்னா மேல் தொப்பை வயிறு குறையும். அதை விட பார்த்திங்கன்னா இந்த முழங்கால் வலி சூப்பராக குணமாகுது. நான் இன்றோட 7வது நாள் குடிச்சிட்டு இருக்கிறதால இப்போ பாருங்கள், எனக்கு லெஃப்ட் சைடு கால் ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரைட் சைடு கால் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பிடிப்பாக இருக்கிற மாதிரியே இருந்துருக்குது. எனக்கு அந்த சேஞ்ச் சூப்பராக தெரியுது. நீங்கள் இது மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஒரு 10 நாளைக்கு மட்டும் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது, ஃப்ரீயாக இருக்கா என்னன்னு சொல்லி பாருங்கள். ஒத்து வந்தால் ஒரு மாதம் குடிங்க, அதுக்கப்புறம் கூட விட்டுருங்க. உடம்பு ஏதோ தொந்தரவு பண்ணால் குடிங்க. இல்லைன்னா ஒரு 10 நாள் குடிச்சு பார்த்து எனக்கு எந்த சேஞ்சும் தெரில அப்படின்னா நீங்கள் கம்முன்னு விட்ருங்க. ஆனால் ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து குடிச்சு பாருங்கள். நான் என்னோட 7வது நாள் அப்படியே க்யூராக எனக்கு அதோட இது தெரியுது. நான் முன்னே நான் எப்போ கொஞ்சம் வெயிட்டாக தான் இருப்பேன். உடம்பு எப்படி இருந்தது, வெயிட்டாக இருக்கிற மாதிரியே இருந்தது. இப்போ எனக்கு பாதி உடம்பு அப்படியே கம்மியான மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஆனால் உடம்பு வெயிட் இல்லாத மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் இது நல்லது விஷயம் நிறைய பேருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ மெனக்கிட்டு பேசுகிறேன். ஓகேப்பா, தண்ணி கொதிக்க போகுது, ஜீரகம் போட்டுடலாம்ப்பா. தண்ணி கொதிக்குதுப்பா, போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டேன். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், ரெண்டு ஏலக்காய் தட்டி போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நீங்கள் அப்பப்போக்கு ஏலக்காய் தட்டி போட தேவையில்ல. அப்படி போடுறதுனால உங்கள் விருப்பம். நான் பார்த்திங்கன்னா ஏலக்காய் சர்க்கரை ஒரு 10 ஏலக்காய் இல்லை ஒரு 20 ஏலக்காய் போடுறோம்னா ஒரு 100 சர்க்கரை எடுத்துக்கோங்க. வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட இப்போ ஜீரகம் போட்டதுக்கப்புறம் ஒரு 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. ஆனால் உண்மையாகவே எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 2 காலம் பிடிப்போடு இருக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு சத்தியமாக சப்பளங்கள் போட்டு உட்காரவே முடியாது. நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட வயசு தான், 35 வயசுக்கு மேலாம் சம்மணங்கள் போட்டு உட்கார முடியல, நானும் உணர்ந்துருக்கேன் அப்படின்லாம் வீடியோ பேசியிருக்கேன். ஏதோ ஒரு சமையல் வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த லெஃப்ட் சைடு கால் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக மடக்கிறேன், உட்காடுறேன், நல்லாயிருக்கு. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ரைட் சைடு கால் மட்டும் கொஞ்சம் அப்படியே இன்னும் பிடிப்பு பிடிச்ச மாதிரியே இருக்குது. இது இன்னும் ஒரு 4 நாளைக்கு குடிச்சு பார்த்தோன்னா அந்த கால் எப்படி இருக்குதுன்னு க்யூராக தெரிஞ்சிடும். மிஸ் பண்ணாதீங்கப்பா. விருப்பம் இருக்கிறவங்க இதை குடிக்கலாம். கொதிக்க கொதிக்க அந்த இது சாயம்லாம் இறங்குது பாருங்கள், ஜீரகத்தில் இருக்கிற ரசம்லாம் இறங்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா, இதில் டெய்லி வடிகட்டுற ஜீரகத்தை இப்போ காய வச்சுருக்கேன். இது 2 நாள் ஜீரகம். என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, இதுலேருந்து வடிகட்டுறதை தனியாக ஒரு தட்டில் காய வச்சு 1 நாள் காய்ச்சல் காய்ஞ்சதுக்கப்புறம் இதோட சேர்த்து கொட்டிடுவேன். இது 2 நாள் காய்ச்சலுக்கு ஜீரகம். என்னமோ ஒரு கதை சொல்லுவாங்க, நம்பினவங்களுக்கு பொண்ணு, நம்பாதவங்களுக்கு மண் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு விஷயத்தை யூடியூப்லேருந்து எந்தெந்த விஷயம் நம்பி செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. ஜீரகம் மேக்சிமம் நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற பொருள். இது வயிறு பிரச்சனைக்காகவும் உடம்புல இருக்கிற வாயு தொல்லைக்கும் கண்டிப்பாக ரசத்துலேயே கூட நிறைய போட்டு சாப்பிடுவாங்க. இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் யூடியூப் பார்த்து இது ஏதாவது செஞ்சிக்க மாட்டேன். அது நம்ம பயன்படுத்துகிற பொருளாக இப்படி பயன்படுத்தினா நல்லா இருக்குமா, நமக்கா தெரியும்ல, நமக்கு முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை வச்சு அந்தமாரி பொருளாக இருந்தால் மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன். வேறு ஏதோ சம்மந்தம் இல்லாத பொருளானு நான் பயன்படுத்தவே மாட்டேன். இது ஜீரகம் ஒரு பாட்டி சொன்ன வைத்தியன்றதால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேப்பா, சூப்பராக இப்போ 5 நிமிஷம் ஆக போகுது. நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். ரொம்ப பாஸ் பண்ணிலாம் எடுக்கல நான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்குது.
நீங்கள் தண்ணி அடுப்பில் வைக்கிறதுக்கு சேர்த்து கூட அதில் 5 நிமிஷம் கணக்கு பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு 6 நிமிஷம் இப்படி கணக்கு பார்த்துக்கோங்க தண்ணி வைக்கிறதுலேருந்து. நான் ஜீரகம் போட்டு 5 நிமிஷத்துலேருந்து கணக்கு பார்ப்பேன். மழைப்பா. சரி ஓகேப்பா, பாய். சூப்பராக இருக்கும், குடிங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேப்பா, பாய். மழை வந்துருச்சு.